Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியலில் ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடான ஒரு 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 பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுதுன்னும் பொழுது நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். பட் பாஸ்வேர்டை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போது இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை நான் கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகிடுது. இதை கிளிக் பண்ணி அப்படியே நான் க்ரோம்லேயே லான்ச் பண்ணும் பொழுது பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்டை போட்டால் அது ஓப்பன் ஆகும். ஸோ நான் பாஸ்வேர்டை உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி பாஸ்வேர்டை நான் அதில் போடும் பொழுது எனக்கு அந்த 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 ஃபைல் ஓப்பன் ஆகும். பேசிக் ரைட், பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஒன் டைம் ஆக்சஸ் ரைட், இது ஓப்பன் ஆகிடுது. திருப்பியும் நான் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா பாஸ்வேர்டை கேட்கும். பாஸ்வேர்டை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் நார்மலான மெத்தடே இல்லையா? பாஸ்வேர்டை போடுறதே அதுக்காக தான். திருப்பி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். பட் பாஸ்வேர்டை கேட்கும், பாஸ்வேர்டை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் நார்மலான மெத்தடு. பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஏன்னா இது நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னா பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது இப்போ இதில் ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி இது மாதிரி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். க்ரோம் ப்ரௌசர்லேயே நடக்குது. இது அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட் ஐக்கான் தெரியுது இல்லையா? இந்த ஐக்கானை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பிரிண்டரை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வருது இல்லையா? பிரிண்டர் நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் அஸ் பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணணும். இந்த ஃபைல் அப்படியே ஓப்பன் பண்ணுறோம் பாஸ்வேர்டை போட்டு. தென் இதில் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணும்பொழுது ஒரு நல்ல நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடணும். நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு நேம் இதில் போட்டு ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து டெஸ்ட்ன்ற நேமில் என்னுடைய டெஸ்க்டாப்பில் இது சேவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும் பொழுது பாஸ்வேர்ட் கேட்காமையே ஓப்பன் ஆகுது. இதுதான் நார்மலாக ஒரு பிடிஎஃப் ஃபைலில், அதாவது ப்ரொடெக்டட் பிடிஎஃப் ஃபைலில் இருந்து பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். நிறைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு இதே மாதிரி வரும். நன்றி.